ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நல்லா இந்த போலிக்கெலாம் எப்படி இலகலாக பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலகுவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங்க்கு ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கிறேன். அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நான் ஒரு 4-5 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் முந்திரி தான் சேர்க்கணுன்னு இல்லை, பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் கருகிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக நீங்கள் வறுத்தா போதும். நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதுனால உங்களுக்கு ஸ்வீட் கெட்டும் போகாது. அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கிடலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பாகுக்கு உங்களுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் குலோப் ஜாமுனுக்குலாம் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்து பிசு பிசுன்னு வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ கொதித்து நல்லா பிசு பிசுன்னு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ஊறிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசாவே இந்த போலிகெலாம் எப்படி திரட்டுவீங்களோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இது இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி செஞ்சுக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பாக்கெட் பண்ணி வச்ச எல்லா ஸ்வீட்டையும் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு சைடு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அடுத்தால நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ஓவராக திகட்டாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, லைட்டாக டிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் டிப் பண்ணும்போது லைட்டாக சர்க்கரை பாகு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் சுட வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.